வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, இன்னைக்கு ஒரு பதிவு பார்த்தேன். வழக்கம் போல் அதை பற்றி தான் பேச போகிறேன். ஃபேஸ்புக்கில் பள்ளிக்கூடம், நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றி ப்ரைவேட் ஸ்கூல் பற்றி கம்பேர் பண்ணி ஒரு பதிவு பார்த்துருக்கேன். அது பேரண்ட்ஸ் நிறைய பேசியிருந்தாங்க அந்த பதிவில். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு பிரபலமான ஒரு பேஜில் தான் அந்த பதிவு வந்திருந்தது. பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ செலவாகுது அவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு லேடி என்ன சொன்னாங்கன்னா, எல்கேஜி தாங்க படிக்கிறாங்க என்னோட குழந்த, அவங்களுக்கு வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 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 லேக் 1 லேக் வரைக்கும் ஆயிடுது அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. எல்கேஜிக்கு 1 லேக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபீஸ் அப்படின்னு மொத்தமாக வாங்குறது கிடையாது. ஃபீஸ் செப்பரேட்டாக இருக்கும். ஒரு 25,000 அந்த மாதிரி ஃபீஸ் வருது. அது போக பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு 3,000 5,000 அந்த மாதிரி நிறைய வாட்டி வாங்கிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 8,000 ரூபாய் தனியாக வாங்குறாங்க அப்படின்னு மாதத்துக்கு 8,000 ரூபாய் தனியாக வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. 8,000 ரூபாங்கிறது மாதத்துக்கா வருஷத்துக்கான்னு எனக்கே இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது. அவங்க சொன்னது மாதத்துக்கு எப்படி 8,000 ரூபாய்? ஒரு எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னே வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு ஒரு டியூஷன் ஃபீஸ் 8,000 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா? ஏன்னா நம்ம மேக்ஸிமம் அந்த டியூஷனுக்கு இப்போத்துக்கு ஒரு 1,000 ரூபாய் ஒரு 2,000 ரூபாய் அந்த மாதிரி தான். ப்ரைவேட்டாக நம்ம டியூஷன் வச்சாலே அவ்வளோதான் ஆகுது. ஆனால் கூட ஸ்கூலில் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வாங்குறாங்களா? அப்படி வாங்கினா தனியாக அவங்க டியூஷன் வச்சு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் எடுக்கணும் இல்லையா? அதெல்லாம் எடுக்கிறாங்களா? எதுக்காக இந்த ஃபீஸ் எல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ப்ரோக்ராம்ஸில் இந்த யூகேஜி எல்கேஜி படிக்கிறவங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க, இவங்களால இவங்க கம்பல்சரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஸ்கூலில் சொல்கிறாங்க. அதாவது கம்பல்சரியாக எதுக்குங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்? காசு இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணட்டும், இல்லை யாருக்கு தேவை இருக்கோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணட்டும். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா எப்படி? அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தார். அவர் என்ன சொன்னார், என்ன மாதிரியே என்னுடைய குழந்தைகளையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஆனால் கூட இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம குழந்தைய படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருது. அதனால் நான் தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அரசாங்க பள்ளி அப்படிங்கிறது தரமானதாக இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பொதுவான ஒரு கருத்து. அதாவது ஒரு 100க்கு 99% இது உண்மைதான் அப்படின்னு சொல்லலாம். 1% தான் எங்கேயாவது நல்ல விஷயங்கள் நடந்தால் நம்ம நெட்டில் பார்க்கும்போது, ஓ, அரசாங்க பள்ளியிலேருந்து இப்படி பண்ணியிருக்காங்களா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லேயே நிறைய போர்ட்ஸ் இருக்குது. ஸ்டேட் போர்டு இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, ஐசிஎஸ்சி இருக்குது, அந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி அப்படிங்கிறதுல தான் நிறைய பேர் படிக்கிறாங்க. சிபிஎஸ்சி அப்படிங்கிறது தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் நிறைய நாலேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சிபிஎஸ்சி போர்ஷன்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரே புக்காக படிக்கக்கூடியதே அவங்க பிரித்து பிரித்து படிக்கிறாங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் எல்லாரும் புரிஞ்சு தான் படிக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த நாலேஜ் கிடைக்குதா அப்படின்னா கிடையாது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டை விட சிபிஎஸ்சியில் படித்தவங்க மட்டும்தான் அதிக மார்க் வாங்கியிருக்கணும், அதிகமாக படிச்சிருக்கணும். அப்படி இல்லையே. இப்போ சிபிஎஸ்சியில் படித்தவங்களும் சரி, ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களும் சரி, ஒரே பர்சன்டேஜ் மாதிரி தான் மார்க் வாங்குறாங்க. ஒரே இடத்துல தான் போய் இப்போ காலேஜுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த போர்டில் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கூலில் காலேஜுக்கு போனால் அங்கே ஒரே கியூ தான். நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சியா, சிபிஎஸ்சியில் படிச்சியா, ஸ்டேட் போர்டுக்கு தனி கியூ, சிபிஎஸ்சிக்கு தனி கியூ, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் காலேஜ் போயிட்டீங்கன்னா நீங்கள் எந்த மீடியம் 12th வரைக்கும் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எந்த போர்டில் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, காலேஜில் உங்களுக்கு ஒரே கியூவில் தான் எல்லாரும் போயாகணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய கல்லூரி படிப்பு அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது.
ஆனாலும் வந்துட்டு அரசாங்க பள்ளிகள் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா? முக்கியமாக பார்த்தா நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து அரசாங்க பள்ளியில் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா வந்துட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து நிறைய ஸ்கூலில் இல்லை. நானுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். அதனால் வந்து நான் வந்து பர்சனலாக எனக்கு அனுபவம் இருக்குது. அதனால் வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து பசங்களை விட கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற கேர்ள்ஸ் வந்து இதனால் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, கவர்மெண்ட்டு வந்து கவனிக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம குறை சொல்கிறோம், உண்மைதான். ஆனால் நம்மளுடைய கவனம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது இல்லையா? இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா என் குழந்தைக்கு வந்து அவ்வளோ படிப்பு கிடைக்காதுங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லைங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து குவாலிட்டியாக இல்லை, அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்லை, எவ்வளோ குறைகள் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க, எல்லா குழந்தைகளையும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்க வைக்கலாம், இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதை யாருமே நம்ம யோசிக்கிறது கிடையாது. ப்ரைவேட் ஸ்கூலில் காரணமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸு கேட்டாலும் நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். அதில் வந்து ஒருத்தர் வந்து இதில் சொல்கிறாரு, நீ வந்து ஃபீஸ் கட்டினாதான் வந்து உனக்கு புக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் குழந்தை வந்து இது வரைக்கும் அந்த ஸ்கூலில் தான் படிக்குது, இனிமேல் அந்த ஸ்கூலில் படிக்க தான் போகுது, டெய்லியும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. அந்த புக்கை கொடுத்துட்டாதான் என்ன, நான் வந்து எனக்கு பணம் வரும்போது நான் வந்து ஃபீஸை கட்டிடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட் ஒருத்தர் வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தார். இது வந்து உண்மையான ஒரு விஷயம்தான். நீ வந்து ஸ்கூலில் ஃபீஸ் கட்டலை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து புக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து யூனிஃபார்ம்ஸ் மேக்ஸிமம் வெளியில் தான் ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. சில ஸ்கூல்ஸில் தான் வந்து யூனிஃபார்ம்ஸ் வந்து உள்ள வந்து கொடுக்குற வேலையெல்லாம் இருக்குது. பட் புக்ஸு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? நம்ம கூட படிக்கிற பசங்கள்லாம் புக்ஸ் வச்சுருக்கும்போது இந்த குழந்தை மட்டும் புக்கு இல்லாமல் போய் உட்காந்தா அதுவே அந்த குழந்தை மனசில் ஒரு காம்ப்ளெக்ஸ் க்ரியேட் பண்ணிடும் இல்லையா? ஸோ அது வராமல் பார்த்துட்டு நம்மளுடைய டீலிங் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் வச்சுட்டு குழந்தைக்கு வந்து புக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாமல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது பேரண்ட்ஸ் கிட்ட பேசி கூட நம்ம ஃபீஸ் வாங்கிக்கலாம். அப்படியெல்லாம் வந்து எந்த ப்ரைவேட் ஸ்கூலும் பண்ணுறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, புக்கு கொடுத்துட்டா இவங்க வந்து ஃபீஸ் கட்டாமலே போயிடுவாங்களோ அப்படிங்கிற நினைப்பும் அவங்க சைடில் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்கள நம்ம கேள்வி கேட்குற உரிமை அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாது. ப்ரைவேட் ஸ்கூல் என்னதான் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாலும் அவங்க வந்து நீ ஏன் வந்து இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை, ஏன் கிரவுண்ட் இல்லை, ஏன் குழந்தைங்கள விளையாட விடுறதில்ல, ஏன் இது பண்ணல, ஏன் அது பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரைவேட் ஸ்கூலில் போய் ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஏன் என் குழந்தை படிக்கலை அப்படின்னு கூட நம்ம வந்து போய் கேட்க முடியாது. அவங்க தான் நம்மளை கேள்வி கேட்பாங்க, உன் குழந்தை ஏன் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் கூட்டு வச்சு நீ வந்து குழந்தைய வந்து நீங்கள் நல்லா படிக்க வைக்கலை, இப்படி படிக்க வைங்க அப்படி படிக்க வைங்க, ஏன் படிக்க வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தான் கேள்வி கேட்பாங்களே தவிர ஏன் என் குழந்தை படிக்கலை அப்படிங்கிற கேள்வியை கூட நம்ம அங்கே போய் ப்ரைவேட் ஸ்கூலில் கேட்க முடியாது. இதுதான் வந்து உண்மை. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான். கவர்மெண்ட் ஸ்கூலில் நமக்கு ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம், அந்த உரிமை நம்மளுக்கு இருக்குது. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் அங்கே ஒரு ஃபெசிலிட்டி நம்ம குழந்தைக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அங்கே போய் கேள்வி கேட்கக்கூடிய ரைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா அது வந்து ப்ரைவேட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்க யார் அந்த ஸ்கூலை நடத்துகிறாங்களோ அவங்கள பொறுத்து மாறுபடும். அதற்கு உட்பட்டு தான் நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நம்ம குழந்தைங்கள சேர்க்க முடியும். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அப்படி கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இது இருக்கணும்னா இருக்கணும், இல்லைன்னா ஏன் இல்லை அப்படிங்கிறத கேள்வி கேட்கக்கூடிய ரைட்ஸு பொதுமக்களான நம்மளுக்கு இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸு. இதில் வந்து பெரும்பாலும் என்ன நடந்தது தெரியுமா? போன தலைமுறை வரைக்கும் எல்லாருமே நிறைய பேர் வந்து அரசாங்க பள்ளியில் தானே படித்து வந்தாங்க. நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூட அரசாங்க பள்ளியில் தானே படித்து வந்தாங்க. அவங்க வந்து எந்த மெட்ரிகுலேஷனில் படித்தாங்க, எந்த சிபிஎஸ்சியில் படித்தாங்க, அவங்களுக்கெல்லாம் நாலேஜ் வரலையா? ஏன் வந்து நம்ம குழந்தைங்க சிபிஎஸ்சியில் படித்தாதான் அவங்களுக்கு வந்து நாலேஜ் வருமா அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது தெரியல. அதாவது மக்களுடைய மனம் அப்படிங்கிறது
அந்த கல்வி வியாபாரம் இருக்கு இல்லையா, அந்த வியாபாரம் சார்ந்து மக்களுடைய மனங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து இந்த பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு 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 அந்தஸ்து சார்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அதாவது என் குழந்தை வந்து பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறான், மெட்ரிகுலேஷனில் படிக்கிறான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு செகண்டாக இருக்கக்கூடிய ஒரு போர்டு அப்படின்னா மெட்ரிகுலேஷன் தான். ஸ்டேட் போர்டு தவிர ஃபஸ்ட்டு வந்தது மெட்ரிகுலேஷன் தான் வந்தது. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த மெட்ரிகுலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அந்த மெட்ரிகுலேஷன் வந்து அதுக்கு முன்னாடியே இருந்திருந்தா கூட நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது தான் அந்த மெட்ரிகுலேஷன் அப்படிங்கிறது ஒரு அந்த ஒரு ஃபயர் மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்தஸ்து மாதிரி கொண்டு வரப்பட்டது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது தான். அதுக்கு முன்னாடியுமே மெட்ரிகுலேஷன்ஸ் இருந்தது. இவ்வளோ ஸ்கூல்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ போய் பார்த்தா தடிக்கி விழுந்தா ஸ்கூலாக இருக்குது. இவ்வளோ ஸ்கூல்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. மெட்ரிகுலேஷன் வந்தப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பையன் மெட்ரிகுலேஷனில் படிக்கிறானா, அவங்க குழந்தைய மெட்ரிகுலேஷனில் படிக்க வைக்கிறாங்களா, இது வந்து நம்மளுடைய மைண்டுக்குள்ளே வந்து ஏறுச்சு. அதாவது இவங்க மெட்ரிகுலேஷனில் படிக்க வச்சுருக்காங்க, நம்ம வீட்டில் நம்மளை மெட்ரிகுலேஷனில் படிக்க வைக்கல. அப்போ நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா அவங்கள மாதிரியே நானும் என் குழந்தைய வந்து மெட்ரிகுலேஷனில் படிக்க வைப்பேன். இது வந்து போன ஜெனரேஷன் அவங்க தலையில் வந்து அப்படியே ஏறிடுச்சு. அது மட்டும் கிடையாது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் போடப்படக்கூடிய விளம்பரங்கள், எங்கள் ஸ்கூலில் வந்து இது இருக்குது அது இருக்குது, எங்கள் ஸ்கூலில் படித்தா இப்படி ஆயிடுவாங்க அப்படி ஆயிடுவாங்க. நீங்கள் 12th படித்து முடிச்சுட்டு வெளியே வரப்போகிற அந்த குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அத்தனை குழந்தைங்க ப்ரைவேட் ஸ்கூலில் 12th முடிச்சுட்டு வெளியில் வர்ற அத்தனை குழந்தைங்களையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்கூலில் இந்தந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இங்கே சேர்ந்து அவங்க குழந்தை இப்படி ஆயிரும், இங்கே சேர்ந்து அவங்க குழந்தை இப்படி ஆயிடும்னு அவங்க ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த விளம்பரத்திற்கும் அங்கே 12th முடிச்சுட்டு வெளியில் வர்ற அந்த குழந்தைக்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். பெரும்பாலும் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒன்லி எப்படியாவது மார்க் வாங்கிடணும், அந்த 100% அப்படிங்கிறத வந்து ரிசல்ட்டு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஏமாக இருக்கும். இதில் வந்துட்டு குழந்தைக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலாம் இருக்குதா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் இங்கே இருக்குதுன்னு சொன்னீங்களே, என்ன இருக்குது ஏது இருக்குது, இது சொல்லி கொடுக்குறீங்களா அது சொல்லி கொடுக்குறீங்களா, எதுவும் நம்ம போய் கேட்கவே முடியாது. ஏன்னா ஆரம்பத்தில் அதை பார்த்து தான் நம்மளும் ஜாயின் பண்ணியிருப்போம். ஆரம்பத்தில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் டான்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது, அது இருக்குது இது இருக்குது அப்படிம்பாங்க. அங்கே போய் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டேலியோ ஒரு ஆனுவல் டேலியோ நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு 10 பேரோ இல்லை 15 பேரோ அவங்க தான் வந்து அந்த மியூசிக்கு, அந்த பாட்டு, நடனம், இது சார்ந்த விஷயங்கள், இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுல மொத்தமே ஸ்கூலில் ஒரு 10 குழந்தையோ 15 குழந்தையோ தான் அந்த மேடையில் நின்று நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டு இருப்பாங்க. விசாரிச்சு பார்த்தா அவங்களும் அந்த ஸ்கூலில் மட்டுமே படிச்சிருக்க மாட்டாங்க. வெளியில் எங்கேயாவது ப்ரைவேட்டாக அவங்க வந்து மியூசிக்கோ டான்ஸோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியோ வெளியில் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனில் வந்து இவங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நடக்கும். அது மியூசிக் டீச்சர், டான்ஸ் டீச்சர்லாம் எல்லா ஸ்கூல்லையுமே இருக்கிறாங்க. ஆனால் வந்து எல்லா ஸ்கூல்லையும் அந்த வகுப்புகள் எடுக்கப்படுதா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அது மட்டும் கிடையாது, நிறைய ஸ்கூலில் வந்து விளையாடுறதுக்கே வந்து அனுமதிக்கிறது கிடையாது. அதாவது பிடி பீரியட்லாம் வந்துச்சுன்னா அது வந்து வேறு ஏதாவது டீச்சர் வாங்கி அவங்க பாட்டு உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து பெரும்பாலும் நடக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுலாம் வந்து பெரும்பாலும் நடக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கெலாம் வந்துட்டு ஃபீஸ் வந்து கண்டிப்பாக வசூல் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து சில கேட்டகரிஸ்லாம் வந்துட்டு எதுக்கு பணம் வசூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு புரியாது. இங்கெல்லாம் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது, கிறிஸ்டியன் ஸ்கூல் தான். ஆனாலும் வந்துட்டு ஆரம்பத்திலேயே வந்து 1 லட்ச ரூபாய் எடுத்து வச்சிடணும். நம்ம எல்லா ஸ்கூலும் அப்படி தான், நான் வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் மட்டும் சொல்லலை. 1 லட்ச ரூபாய் எதுக்கு கொடுக்குறோம் நம்மளுக்கே தெரியாது. அது வந்து டொனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டொனேஷன் எதுக்கியா ஸ்கூலுக்கு? நீங்கள் வந்து வருஷம் வந்து நீங்கள் ஃபீஸ் வாங்குறீங்க, வருஷம் வந்து அதிகமான ஃபீஸ் வாங்குறீங்க, அத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க. இதையும் தாண்டி வந்து நீங்கள் எல்கேஜியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து டொனேஷன் அப்படின்னா வந்து அதுவும் 1 லட்ச ரூபாய் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க.
எவ்வளோ பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து குழந்தைங்கள வந்து சேர்க்குறாங்க தெரியுமா? அதாவது இந்த சிம்புன்னு நினைக்கிறேன், சிம்புவா எந்த ஆக்டர் அந்த டைலாக் பேசினாருன்னு கேமரா சிம்பு தான் பேசியிருப்பாப்லன்னு நினைக்கிறேன். அதாவது உலகத்தில் வந்து நிறைய பேர் வந்து அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பித்தவங்க வந்து பயங்கரமான அலப்பறை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக்கை அவர் பேசியிருப்பார். அதில் வந்து கடைசியில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவங்க பண்ணுற அலப்பறை கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த உலகம் வந்து அந்த லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு வருது பாருங்க, அதுதான் வந்து எங்களை மாதிரி காசு இல்லாதவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாரு. அது எக்ஸாக்ட்லி அந்த டைலாக் என்ன அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை, அதுதாங்க உண்மை. அதாவது நம்மளுக்கு வந்து காசு இருக்கிறவங்க, எங்கிட்ட காசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து குழந்தைய கொண்டு போய் போடுறாங்க அப்படின்னு சொன்னால், காசு இல்லாதவங்களும் கட்டாயமாக அதைத்தான் செய்ய வேண்டி இருக்குது, வேறு வழியே கிடையாது அவங்களுக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லையா படிச்சுட்டு இருக்காங்க, அது கேட்குற தொனியிலேயே வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும். உங்கள் குழந்தை வந்து எங்கே படிக்கிறாங்கன்னா பக்கத்துலப்பா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த பார்க்குற பார்வையிலே வித்தியாசமாயிடும். ஸோ அந்த கல்வி அப்படிங்கிறது அறிவு சார்ந்த விஷயமாக பார்க்கப்பட்ட நாட்கள்லாம் போகி இப்போ வந்து கௌரவம் சார்ந்த அந்தஸ்து சார்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதுதான் மிகப்பெரிய வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சோகமான ஒரு விஷயம்தான். ஆனாலும் அப்படி தான் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்க பள்ளிகள் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, அரசாங்கம் வந்து அரசாங்க பள்ளிகளே பார்க்க மாட்டேங்குது. நீங்கள் பார்க்குறீங்களா? பார்க்குறது இல்லை இல்லையா? மக்கள் மாறணும், முதல்ல மக்களுடைய மனசு மாறணும். விளம்பரத்தை பார்த்து ஏமாறாமல் இருக்கணும். விளம்பரத்தை பார்த்து நம்ம வந்து நம்ம குழந்தைய ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாதான் வந்து உருப்படியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கிறத முதல்ல மாற்றினாதான் இந்த ப்ரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முடிவு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, அரசாங்க பள்ளியில் நான் வந்து அந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட் இருந்தது. அரசாங்க பள்ளியில் படிப்பவர்கள் தான் 40% குற்றவாளிகளாக வெளிவருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு வந்து இன்னுமே புரியல. அது எப்படி 40% குற்றவாளிகள் வந்து அரசாங்க பள்ளியிலிருந்து தான் வர்றாங்க அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? சரி, 40% குற்றவாளிகள் வந்து அரசாங்க பள்ளியிலேருந்து வர்றதாவே வச்சுக்குவோம். மீதி இருக்கிற 60% எங்கேருந்து வராங்க? ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து வர்றாங்க, அப்படி தானே? எல்லாரும் குழந்தைகளும் படிக்கிறாங்க, அரசாங்க பள்ளியிலேருந்து 40% வராங்கன்னா மீதி இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாங்கன்னு தானே அர்த்தம். இது வந்து என்ன மாதிரியான ஒரு கம்பேரிசன் அப்படிங்கிறது தெரியல. அதாவது அரசாங்க பள்ளியில் என் குழந்தையை சேர்த்தால் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் சேர்ந்து என் குழந்தையும் கெட்டு போய் விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. இது எல்லாம் வந்துட்டு மக்களுடைய மனம்தான் மாறணும். அதாவது அவன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், அவன் ப்ரைவேட் ஸ்கூலில் அவன் குழந்தைய படிக்க வைக்கிறான்னா அவன் படிக்க வச்சுட்டு போகிறான். நம்மளுக்கு காசு இல்லை அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கட்டும், நம்ம குழந்தை நம்ம கையை மீறி எங்கேயும் போகாது அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கலாம். அது வந்து என்ன சொல்கிறது, மனசு தான் மாறணும், மக்களுடைய மனசு தான் மாறணும். அரசாங்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நம்மளே அரசு பள்ளிகளை மதிக்கிறது கிடையாது, அப்புறம் அரசாங்கம் எதுக்கு செய்யணும் இல்லையா? அரசாங்க வேலையை மட்டும் நம்ம வந்து பெருசாக பார்க்குறோம். அதை தாண்டி அரசாங்க பள்ளியவோ இல்லை அரசாங்க மருத்துவமனையவோ நம்ம வந்து பெருசாக பார்க்குறது கிடையாது. இத்தனை மக்கள் வருகிறார்கள் அப்படின்னா தான் அந்த இடத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும். மக்களே வரமாட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வராது. இப்போ நம்மலாம் படிச்சிருக்கோன்னா நம்மலாம் சேர்ந்து தான் வந்து அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள் அதெல்லாம் வந்துட்டு இனிமேல் உருவாக்கணும். அதை விட்டுட்டு நானும் ப்ரைவேட் பின்னாடி தான் போவேன், நான் ப்ரைவேட் ஜாப்பு தான் பார்ப்பேன், நான் வந்து வெளிநாட்டில் தான் போய் வேலை செய்வேன் அப்படின்னா நாடு நாசமாக தான் போகும். அதை பற்றி நம்ம வந்து பேசி பிரயோஜனமே இல்லை. ஸோ இது சம்மந்தமான பதிவு தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பார்த்தேன் இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தப்போ ஆச்சரியமாக இருந்தது. எல்கேஜி ஸ்டூடெண்ட் 1 லட்சம் ரூபாயா? எங்கடா போயிட்டுருக்கு இந்த நாடு, எல்லாம் அங்கே தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ தாங்க வசூல் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸில், இவ்வளோ வசூல் பண்ணுறாங்களே, இந்த பணம்லாம் எங்கே தான் போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த 3 வகுப்பு மட்டும்தான் வந்து வச்சு ஒரு ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணி
இப்போ வந்து ஒரு 5-6 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 10th வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்கூலோட இடமும் பெருசாக கட்டிட்டாங்க. 10th வரைக்கும் வந்து பசங்க வந்து படிக்கிறாங்க. இப்போ அவங்களும் வந்துட்டு பெருசாக வீடு கட்டி செட்டில் ஆயிட்டாங்க. எல்லாம் வந்து வியாபாரமாக மாறிவிட்டது. ஸோ நம்மளும் பேசாமல் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்கூல் ஆரம்பித்தா லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பயிற்சி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை பாய்.